வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பயிற்சியில் 3ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல மிகச்சிறிய 6 இலக்க எண் என்னன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எழுத்து எனக்கு என்னால் இவ்வளோ வேகமாக எழுதும்போது இப்படி தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிச்சுக்கோங்க. மிகச்சிறிய 6 இலக்க எண். நம்ம சிறிய அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம்னா, முதல்ல 1 போட்டுக்க வேண்டியது. அப்புறம் எத்தனை ஸ்தானம் கேட்டிருக்காங்களோ அதற்கு ஏற்றவாறு ஸ்தானத்தை எண்ணி 0 போட்டுக்கணும். 6 இலக்கம் 6 ஸ்தானம் வரணுமா. அப்போது 1 போட்டாச்சு. அப்போ 2 3 4 5 6. இதில் 10,000களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10,000களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 10,000த்தின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 1 10 100 1000 10,000 லட்சம். அப்போ 1 10 100 1000 10,000 லட்சம். நான் இங்கிட்டிருந்து ஒரு சும்மா ஒரு ஐடியாவுக்காக ஞாபகத்துக்காக என்றேன். ஆனால் இங்கே வலது பக்கத்துலேருந்து எண்ணிட்டு வரணும். அப்போது முடிஞ்சு. இப்போ 10,000 கேட்டுக்கிறனால நம்ம பகுதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10,000 எழுதுகிறோம். 1 10 100 1000 10,000. அப்போது 0க்கு 0 நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அடிச்சிடுறோம். இந்த 0க்கு இந்த 0 பகுதிக்கும் தொகுதிக்கும் ஒவ்வொரு 0க்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அடிச்சிடுறோம். அடித்தா நமக்கு பகுதியில் 1 வந்துருச்சு. தொகுதியில் எத்தனை வந்துருக்கு அப்படின்னா 10 மட்டும் இருக்குது. மீதி 4 0 அடிச்சு போட்டு போச்சு. அப்போ 10,000கள் எண்ணிக்கை என்ன இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. அடுத்த 4ஆம் கணக்கு காற்புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7இன் இடம் மதிப்பை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் கணக்கை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 3 நம்பர், அடுத்த 2 நம்பர், அடுத்த 2 நம்பருக்கு அடுத்து கால்புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எந்த முறையில் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்திய முறையில் எழுதியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இப்போ 10 லட்சம் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா 7னுடைய இடம் மதிப்பு. ஆனால் விடையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. விடையில் வேணும்னா இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 70 லட்சம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியல. இடம் மதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 10 லட்சம், 7இன் மதிப்பு அப்படின்னு கேட்டால் 70 லட்சம் அப்படின்னு வரும். இது என்னுடைய கருத்து. அது அடுத்து இப்போ 2ஆம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்தானத்துக்கு இப்போ காற்புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன முறையில் இருக்குது அப்படின்னா பன்னாட்டு முறையில் இருக்குது. இப்போ 1 10 100 1000 10,000 100,000. இது என்னது அப்படின்னா மில்லியன் அல்லது 7 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க விடையில். அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த 5ஆம் கணக்கு காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுகன்னு தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே எழுத சொல்லலை. இந்த எண்களை பன்னாட்டு முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ கமா மட்டும் நமக்கு போட்டால் போதும். முதல்ல நம்பரை எழுதிக்கிறோம். 3 நம்பருக்கு ஒரு தடவை இருந்தால் கமா போட சொல்லியிருக்காங்க. வலது பக்கத்துலேருந்து 3 நம்பர் முடிஞ்சு போச்சு. இங்கிட்டு 3 தான் இருக்குது. ஓகே, ஓவர், முடிஞ்சது. அப்போ 2வது கணக்கு 1 2 3 ஸ்தானம் போட்டாச்சு. அடுத்து 1 2 3 ஸ்தானம் போட்டாச்சு. 2ஆம் கணக்கு முடிஞ்சது. 3ஆம் கணக்கு 6 3 4 5 6 7 1 0 5 1 2 3 ஸ்தானம். அடுத்து 1 2 3 ஸ்தானம். அடுத்து 1 2 3 முடிஞ்சு போச்சு. அப்போ 4ஆம் கணக்கு 1 2 3 4 5 6 7 8 9 0 3 இலக்கம் தான். 1 2 3 அடுத்து 1 2 3 1 2 3 3 இலக்கம் தள்ளி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காற்புள்ளி மட்டும் குறிச்சிடுறோம். அவ்வளோதான். அது 6ஆம் கணக்கு பாருங்கள். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளி இடுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய 6 இலக்க எண் நம்ம பெரிய அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த நம்பரை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 9 மட்டும்தான் பயன்படுத்தணும். 9 9 1 2 3 4 5 6 6 இலக்க எண் போட்டாச்சு. இப்போ இதில் காற்புள்ளி இட சொல்லியிருக்காங்க இந்திய முறையிலையும் பன்னாட்டு முறையிலையும். அப்போ முதல்ல இந்திய முறையில் எழுதுனா என்ன வரும் அப்படின்னா வலது பக்கத்துலேருந்து 3 ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் அடுத்து வரக்கூடிய 2 2 நம்பருக்கு கமா போடணும். 1 2 3 1 2 முடிஞ்சது.
இப்போ பன்னாட்டு முறை 2 3 4 5 6 1 2 3 ஸ்தானம் தள்ளி ஒரு காற்புள்ளி, அவ்வளோதான். அடுத்து நம்ம 3 ஸ்தானம் அப்படியே முடிஞ்சு போச்சு இது. இப்போ அடுத்து 7ஆம் கணக்கு, பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை இந்திய முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணலை, எழுதலை, சொல்கிறேன். நீங்கள் அப்படியே வந்தே பண்ணிக்கிங்கன்னா எழுதிக்கிங்க. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்தானத்தை பார்க்குறோம், இலக்கங்களை பார்க்குறோம். 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். அப்போ முதல் கணக்குக்கு என்ன வரணும் அப்படின்னா 75,32,105. 75,32,105. இப்போ அடுத்து இதில் பார்த்தோம் அப்படி 2ஆம் கணக்கு பார்த்தோம்னா 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி. 2ஆம் கணக்கில் கோடி இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னா 9,65,63,453. 9,65,63,453. அடுத்து இப்போ 8ஆம் கணக்கு, பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1ஆம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 10 100 1000 10000 100,000. பன்னாட்டு முறை 1 10 100 1000 10000 100,000. அப்போ 100,000 சொல்லும் பொழுது 345,678. 345,678. இப்போ 2ஆம் கணக்கு பார்த்தோம்னா 1 10 100 1000 10000 100,000 மில்லியன். அப்போ என்ன வரணும் அப்படின்னா 1 10 100 1000 10000 100,000 மில்லியன். 8 மில்லியனே 343,710. 8 மில்லியனே 343,710. அல்லது 8 மில்லியன் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். மில்லியனேன்னு சொல்லக்கூடாது, மில்லியன் அப்படின்னு சொல்லணும். உச்சரிக்கும் பொழுது அது மாதிரி சொல்கிறோம், எழுதும் பொழுது 8 மில்லியன் அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்தபடியாக 1 10 100 1000 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். 1 10 100 1000 10000 100,000 மில்லியன் 10 பில்லியன் 100 மில்லியன். மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். 1 10 100 1000 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். அப்போ என்ன வரும் அப்படின்னா 103. அப்போ 103 மில்லியன் 456,789. 103 மில்லியன் 456,789. அடுத்து 9ஆம் கணக்கு, எண் பெயர்களை எண்ணுருக்களால் எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசித்து தான் எழுதுனது. 2 கோடியே 30,51,000 51,980. 2 கோடியே 30,51,980. கொஞ்சம் கரெக்டாக எழுதணும். இந்திய முறையா பன்னாட்டு முறையா அப்படின்னு பார்த்து எந்த இடத்துல கம்மா போடணும், அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். இப்போ அடுத்து 2ஆம் கணக்கு 66 மில்லியன். 66 மில்லியன். அதுக்கு அடுத்து 345,000. 345,000 27. அப்போது 100ல் இல்லை, 0 2 7. இது 2ஆம் கணக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். இது அவசரப்பட்டு எழுதுனா விடை தப்பாக வந்துடும். அதுக்கடுத்து 3ஆம் கணக்கு முதல்ல என்ன பன்னாட்டு முறையில் மில்லியன் வந்துருச்சு. அப்போது 789 மில்லியன். 789 மில்லியன். அந்த காற்புள்ளி இடுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து 213,000. 213,000. 213,000 456. 456.
அடுத்து 10ஆம் கணக்கு, தமிழ்நாட்டில் 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண் முறையில் எழுதுக. 26,345 சதுர கிலோமீட்டர், அவ்வளோதான் அது. அதுக்கடுத்து 11ஆம் கணக்கு. இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். இதை பன்னாட்டு எண்முறையில் எழுதுக. 10 லட்சம். அப்போது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். இப்போ பன்னாட்டு எண்முறையில் 3 நம்பருக்கு அடுத்து கார்புள்ளி 1, 2, 3, 1, 2, 3. அவ்வளோதான். 11ஆம் கணக்கு முடிச்சாச்சு. அடுத்து புறவய வினாக்கள். 10 மில்லியனின் தொடரி. அப்போ தொடரி அப்படின்னு சொல்லும்பொழுது 10 1 கூட்டணும். அப்போ 10 மில்லியனோட 1 கூட்டணும். அப்போது இங்கே 1 இருக்கிற இடத்த கடைசியில் 1 வர்றதை மட்டும்தான் பார்த்தா போதுமானது நமக்கு. 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன் இது வராது. அப்போ இங்கே பார்ப்போம். 1, 10, 100, 1000, 10,000, 100,000, திரும்ப 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். அப்போ 10 மில்லியனின் தொடரி அப்படிங்கிறது ஆவண்ணா தான். அடுத்து 13ஆம் கணக்கு. 1, 10, 100, 1000, 10,000 இடமதிப்பு. அப்போ 99,999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. இப்போ தொடரினா 1 கூட்டணும், முன்னின்னா 1 கழிக்கணும். அப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன வரும் அப்படின்னா, எப்போவுமே இந்த முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடு என்ன வரும் அப்படின்னா 2 வரும். இதுதான் ஆன்சர். ஈனா தான் ஆன்சர். எப்போவுமே முன்னிக்கும் தொடரிக்கும் என்ன வேறுபாடு வரும் அப்படின்னா 2 வரும். இப்போ முன்னி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு என்ன வந்துடும்னா 1 லட்சம் வந்துடும் 1 கூட்டினோம்னா. தொடரி அப்படின்னா 1 லட்சம் வந்துடும். முன்னிய அப்படின்னு சொல்லும்பொழுது 99,998 வரும். அப்போ கழிச்சால் நமக்கு வித்தியாசம் வேறுபாடுன்னு சொல்லும்பொழுது கழிப்போம். கழிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னா விடை 2 வரும். அதுக்கு அடுத்து 1 பில்லியனுக்கு சமமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14ஆம் கணக்கு. 1 பில்லியனுக்கு சமமானது. அப்போ முதல்ல 1 பில்லியனை நம்ம எழுதணும்னா பன்னாட்டு முறை 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன். அப்போ இதுக்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு சமமானது அப்படின்னு இந்திய மதிப்பில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எண்ணி பார்ப்போம். இப்போ இந்திய முறையில் எண்ணி பார்ப்போம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி. அப்போ என்ன வருது அப்படின்னா இதில் 100 கோடி வருது. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி. இப்போ அடுத்து 15ஆம் கணக்கு. ஒரு நம்பரை கொடுத்து அந்த எண்ணுடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல இட மதிப்பு பார்க்குறோம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். கரெக்டாக வரணும். முதல்ல லட்சம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 1, 10, 100, 1000, 10,000 தான். 1, 10, 100, 1000, 10,000. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் வந்துருச்சு. அப்போ என்ன ஆப்ஷன் பார்ப்போம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இப்போ என்ன ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன். முதல்ல 10 லட்சம், அதுக்கடுத்து 10,000, ரைட்டு. அதுக்கடுத்து 1000ல் 0 இருக்குது, ரைட் தான். அதுக்கடுத்து 100ல் 9, 0 10. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா 15ஆம் கணக்குக்கு ஈஎன்னா தான் என்னது அப்படின்னா சரியான விடை. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. லட்சம், 10,000. அந்த இடம் மதிப்பு ஞாபகம் 10,000, 1000, 100, 10, 1 அப்படின்னு இடம் மதிப்பு கரெக்டாக இருக்கணும்.